எப்படி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித்தரட்டும். வாங்க கண்டென்ட் போலாமா? ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனார். நடுவழியில் தேர் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அவரும் அவரோட கூட மந்திரியும் அப்படி போயிட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் குச்சியும் கல்லும், ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது. ராஜாவுக்கு நடக்க முடியல. அப்போ ராஜா கேட்டார மந்திரியை, இதுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்? இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லலாமா? க்ளீன் பண்ணவா? ஐயோப்பா, எவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டர் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். மந்திரி அங்கே பக்கத்தில் கொஞ்சம் ஏதோ மாட்டு தோல் இருந்தது, அதை எடுத்து ஏதோ ஒரு மாதிரி பண்ணி ராஜா காலில் மாட்டி விட்டார். இப்போ நடக்க ராஜா பண்ணார். அப்படி ராஜா நடந்து பார்த்தாரான். ஆஹா, சூப்பராக இருக்கு, சூப்பர் ஹேண்டி அண்ட் ஆப்வியஸ்லி ஈஸின்னு கத்தினாராம். அதாவது சூப்பர் ஹேண்டி அண்ட் ஆப்வியஸ்லி ஈஸி அப்படின்னு கத்தினாராம். அதான் என்னென்னா, அந்த முன்னெழுத்துக்கள்லாம் பாருங்கள். சூப்பருக்கு எஸ், ஹேண்டி ஹெச், ஆப்வியஸ்லி ஓ, ஈஸி இ, எஸ்ஹெச்ஓஇ, ஷூ ஆகிடுத்தது. அதாவது பிரச்சனைகள் எங்கே இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனும் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குங்கிறது விதி. அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் மனது சோர்வடையாதீங்க. அது கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அதை அழகாக நீங்கள் லிவரேஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பேர் சந்திக்கலாமா? தேங்க்யூ ஆல்.